சனி பகவான் அனைத்து ராசிகளுக்கும் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவார். அவர் வந்தாருன்னா, இப்போ மீன ராசின்னு வச்சுங்க, என்னோடய ராசி வந்தாருன்னு வச்சுங்க, வந்தாருன்னா 7.5 வருஷம் குடியிருப்பார். என் ராசியில் குடியிருப்பார். அவர் குடியிருக்கின்ற பொழுது அவர் ஒரு நீதி அரசர் போல, ஒரு நீதிபதி போல செயல்படுவார். நமது செயல்பாடுகளை அவர் கண்காணிப்பார். அதற்கு ஏற்ப பலன்களை அவர் கொடுப்பார். வாழ்க்கையில் ஒரு முறை தான் வருவாரா சனி பகவான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வருவார். இப்போ எனக்கு 24 வயதில் ஒரு தடவை முதல் தடவை வந்தார். அடுத்தது 24 வயசு ஆயிடுச்சுங்களா. அடுத்தது 54 வயசில் இப்போ இன்னைக்கு வந்திருக்காரு. அடுத்தது 54, மறுபடியும் அதுலேருந்து 30 சேர்த்தா 84 வயசில் மீண்டும் வருவார். ஸோ முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்றுன்னு சொல்ல மாட்டேன், அதான் இறுதி சுற்று. இறுதி சுற்று என்று 3 முறை வருவார். முதல் சுற்று வரவர் பேர் மங்கு சனின்னு சொல்லுவாங்க, மங்கு சனி. அடுத்த சுற்றில் வரவர் உங்கள் ராசிக்கு அடுத்த சுற்றில் வருவார்ல, அப்போ ஒரு பொங்கு சனி, நிறைய துன்பங்களை கொடுப்பாருன்னு சொல்லிப்பாங்க பொதுவாக. அடுத்தது 3ஆம் சுற்று வர்றது இறுதி சுற்றுன்னு சொல்லலாம். அந்த சனிக்கு பேர் கங்கு சனி, அது மரண சனின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த மாதிரி அமங்கலமான வார்த்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்கிறேன். முதல் சுற்றில் நடக்கிற சனிப்பெயர்ச்சி மங்கு சனின்னு சொன்னேன் இல்லைங்களா. அது ஒவ்வொருத்தருக்கும் அவரோட 1 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளார வந்துடுவார். 1லேருந்து 30 வயசுக்குள்ளார கண்டிப்பாக வந்துடுவார். அடுத்து வர பொங்கு சனி 31 வயசுலேருந்து 60, 61 வயசு வரைக்கும் வருவார். அடுத்தது வர இறுதி சுற்றில் வர கங்கு சனி 61 வயசுக்கு மேலே வருவார். அது நம்ம அதுக்கு மேலே சொல்ல வேணாம், அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ மங்கு சனியில் வரவர் சாதாரணமாக சாஃப்டாக தான் இருப்பார். ஒரு இளைஞனுக்கு கொடுக்க வேண்டிய அனுபவத்தை கொடுப்பார். அவர் அந்த பையன் ஊர் உலகம் சுற்றிட்டு வருவான், உலக நடப்புலாம் தெரிஞ்சுட்டு வருவான், உலகனா என்னான்னு புரிஞ்சுட்டு வருவான் அந்த முதல் சுற்றில். அடுத்து அவர் அப்பயும் நீதியரசராக தான் இருப்பார், நீதிபதியாக தான் இருப்பார். அடுத்தது நம்ம பொங்கு சனியில் தான் ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பார். ஏன்னா இப்போ குடும்ப சுமைகள்லாம் வந்துடும் இல்லையா. ஒருத்தரோட 31 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் நிறைய குடும்ப சுமைகள் வரும் இல்லையா. அப்போ ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுப்பாரு. அதனால் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம்.